கள்ளக்குறிச்சியில் கள்ளசாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் உடலுக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை நேரில் சென்று அஞ்சலி செலுத்தியுள்ளார். நிரந்தரமாக அவங்க எல்லோருமே இந்த குடும்பத்தினுடைய இழப்பை எல்லாம் தாண்டி வருமானத்தில் மேலே வருவதற்கு ஒரு மத்திய அரசுடைய திட்டம் ஒரு குடும்பத்திற்கு கொண்டு வந்துடுறோம். முதல் கட்டமாக 1 லட்சம் ரூபாய் நிதியுதவி ஒரு குடும்பத்துக்கும் கொடுக்குறோம். இதை தாண்டிங்கன்னா நிறைய பேசுறதுக்கு இருக்கு. நான் எல்லா குடும்பத்தையும் பார்த்துட்டு கடைசியாக நான் ஜிஹெச்சுக்கு வரும்போது பத்திரிகை நண்பர்கள்ட்ட இதை பற்றி நிறைய கடுமையாக பேசணுங்கண்ணா. ஏன்னா நடந்து போய் ஒரு குடும்பமாக பார்க்குறோம். இது வரைக்கும் 14 குடும்பங்களை பார்த்துருக்கோம். மிச்ச குடும்பங்களையும் சந்தித்து விட்டு கடைசியாக பத்திரிகை நண்பர்கள்ட்ட நான் பேசுறேன். இது எவ்வளவு கோரம்னாங்கன்னா, தமிழகத்தில் வேறு பகுதியில் இருக்கக்கூடிய நம்முடைய சொந்தங்கள் யாராச்சும் டிவியை பார்க்குறாங்க அப்படின்னா, கள்ளச்சாராயமா கிராமத்தில் எங்கேயாச்சும் நடந்திருக்கும், மலைப்பகுதியில் நடந்திருக்கும். இது சென்டர் டவுன், ஒரு மாவட்டத்தினுடைய தலைநகரத்தினுடைய மையப்பள்ளியில் இந்த சாவுகள், மையப்பள்ளியில் இந்த வீடுகள் இருக்கு. பக்கத்தில் கோர்ட்டு, பக்கத்தில் போலீஸ் ஸ்டேஷன், எல்லாம் பக்கத்தில். எங்கிறது கல்லெடுத்து தெரிஞ்சிங்கன்னா எல்லாம் வந்துடும். 100 மீட்டர் 200 மீட்டருக்குள்ள இருக்கு. இந்த மாதிரி இடத்துல அமோகமாக பாக்கெட்டா எல்லாம் பார்த்தீங்கன்னா பாக்கெட்டா சிட்டிக்குள்ள பாக்கெட்டா வித்துருக்குறாங்க. அப்போ அரசாங்கம் தூங்கி கொண்டு இருக்கிறது. அதை பற்றி நம்ம சொல்லவே வேண்டாங்கன்னா, நானும் கடுமையாக இன்னைக்கு காலைல பதிவு செஞ்சிருக்கேன். எல்லாரையும் பார்த்துட்டு கடைசியாக நான் பேசுறேங்க அதை பற்றி. முதல் உயிரிழப்பிலேயே போதிய செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.